tell in few months or years. நேற்று ஜெலன்ஸ்கி அண்ட் ட்ரம்ப்புடைய காரியத்தை நீங்கள் எத்தனை பேர் கேட்டிங்க தெரியல. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ரெண்டு பிரசிடெண்ட் பேசுகிறத இப்படி உலகம் முழுவதும் பார்த்தாங்க. ரெண்டு பிரசிடெண்ட் பேசுகிறது, எந்த நாட்டு பிரசிடெண்ட் ஜனாதிபதிகள் பேசுகிறது அது ரகசியமாக இருக்கும், வெளியே அதை தெரியவே தெரியாது. மோடி என்ன பேசுகிறாரு, அடுத்த நாட்டு ஜனாதிபதி அல்லது பிரதம மந்திரி என்ன பேசுகிறாங்கன்னு தெரியவே தெரியாது. அவங்க சும்மா நிருபர் கேட்பாங்க என்ன நடந்ததுன்னு. அவங்க ரொம்ப அதுதான் அந்த உலக தந்திரம், அரசியல், அந்த ஞானம். அவங்க பேசுனதை போல் என்னெல்லாம் விட்டாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவேன் நான். அது நான் லாய்க்கில்லாதவனா, அதுக்குன்னு அவங்க இருக்கிறாங்க, சொல்லவே மாட்டாங்க என்ன பேசுனாங்க, என்ன பேச்சுவார்த்தை எப்படி நடந்தது, அது ஏதாவது ஒன்று சொல்லி அதை அப்படியே மழுப்பி அப்படியே போயிடுவாங்க. ஆனால் நேற்று தான் முதல் முறையாக ரெண்டு ஜனாதிபதிகள் பேசினதை கேட்ட பொழுது இயேசுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்டீங்க அதை? என்ன தெரியுமா சொன்னார் ட்ரம்ப்? You are going to be the source for the third world war. You people, already you are suffering. Why can't you go for a peace treaty? எதிர்த்து பேசினார் பார்த்தீங்களா? ஜெலன்ஸ்கி யுக்ரைன் நாட்டு ஜனாதிபதி ஒன்றுமே இல்லை, சும்மா தவிடு மாதிரி. அது ட்ரம்ப் முன்னால் உட்காந்து எதிர்த்து பேசுகிறார். முடியாதுன்ட்டார். முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? மூணாவது உலக யுத்தம். என்ன அமைதியாக இருக்கு, அந்த கணக்கு போடவே உங்களுக்கு வரல பாருங்க. ஐ கேனாட் மெயின்டைன் பீஸ் ட்ரீட்டி. என்னால் சமாதானத்துக்கு உண்டான காரியத்தை எதையும் என்ன செய்ய முடியாது. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு $326 மில்லியன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் யூ ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல் ஃபார் அவர் நேஷன். எங்கள் தேசத்துக்கு நீங்கள் என்ன இல்லை, உண்மையாக இல்லை. நான் இவ்வளோ பணத்தையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் எதுக்கு பிடிவாதமாக நிற்கிறீங்களே? இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட பிசாசுடைய கிரியை என்ன தெரியுமா? பிடிவாதம். அவங்க இருதய கடினம். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு இருக்கிறது, ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் அந்த இருதய கடினம். முடியாதுன்ட்டாப்ல. அப்போது முடியாது என்று சொன்ன சூழ்நிலையிலே மூணாவது உலக யுத்தத்தை இன்னும் சில நாட்களிலே ஆரம்பிக்க இருக்கிறது. உலக யுத்தம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் சமாதானம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் என்னது? சமாதான பிரபு. அப்போது அந்தி கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? சமாதானம் உண்டு பண்ணுகிறவன். அப்போ அந்த உலக யுத்தம் எப்போ முடிவுக்கு வரும்னா, தேவாலயம் கட்டி முடிச்சிருவாங்க. தேவாலயம் கட்டி முடிச்சோடனே அதுக்குள்ளே யார் உட்காருவா? அந்தி கிறிஸ்து உட்காருவதற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். எதோ கான்சிக்வன்ஸ் எல்லாம் அப்படியே எப்படி போது பாருங்க, கரெக்டாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு விசுவாசிங்க ஜனங்கள் அறிவில்லாமல் போனபடினால் அவர் என்ன ஆனார்கள்? இன்றைக்கெலாம் அதை யோசித்து பார்க்கறலாம் கிடையாது. ஏதோ போகிறோம் வாரோம், மாவு மிஷின் போகிறோம், இட்லி மாவு வாங்கிட்டு தோசை விட்டு இட்லி சாப்பிட்டு இன்றைக்கி என்ன கறி வாங்குறதா, மீன் வாங்குறதா, பாஸ்ட் எத்தனை மணி முடிப்பான்னு தெரில. பாதி பருப்பு வேக வச்சுட்டு வந்துருக்கிறேன், சோறு வச்சுட்டு வந்துருக்கிறேன், என்ன வாங்கலாம், முட்டை போட்டுடலாமா? இதே உக்காந்து யோசிச்சுன்னு இருங்க. வேலைக்காகாத ஐயா. ஆனால் கைவிடப்பட்டவங்க அன்றைக்கி மார்பிளை அடிச்சு ஆளுவாங்க. ஐயோ அந்த மனுஷன் சொன்னதை கேட்கலையே. பாருங்க, கணக்கே தப்பு. ஆராதனை முடியறதுக்கு மேலே டீ வரணும். இதை கூட யோசிக்க இன்றைக்கி ஆள் இல்லைங்க. ஜனம் அவ்வளோதான். அது நான் எப்படி சூடாக குடிப்பேன்? குடிக்க முடியாது. வச்சது வேஸ்ட்டு.
இது மாதிரி தான் விசுவாசம் இருக்கிறாங்க. ஆக வேண்டிய நேரத்தில் செய்யணும், செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும். ஆமென். இன்னைக்கு எல்லாம் பக்தி இருக்கனா இல்லைன்னா இல்லை, புத்தி இல்லாத கலாத்தியரே. புத்தி உள்ளவன் தான் இயேசு கிறிஸ்துவோட இருப்பான். பணம் 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 எல்லாம் முடிய போகுதுங்க. எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன் ஆர்.என். ரவி இந்து பேப்பரில் வாஸ்து எழுதினார். வாரத்துக்கு ஒரு முறை அந்த கட்டுரை வரும் த ஹிந்து ஆங்கில பத்திரிகையில். அந்த வீடு கட்டுகிற காரியம், வாஸ்து, நட்சத்திரங்கள், கலர், பேர், இதெல்லாம் அவர் சுப்பிரமணியன் போடாத, சுப்பிரமணியன் போடு. குமார்னு போடாத, குமாரன் அப்படி போடு. நான் கேட்டேன், ரவி ஏன் பேர் எப்படி ரவி இருக்குன்னு. உங்கள் பேர் சூப்பர்யா, அவங்க யாரும் அசைக்க முடியாதியா. பல கோடிக்கு அதிபதி. அவரே சொன்னார் என்கிட்ட, சார் ஒரு நாளைக்கு 5 கன்சல்டன்ட் தான் எடுப்பேன் நான். ஒரு வீடு கட்டுறதுனால எப்படி வாஸ்து எப்படி வைக்கணும், ஜன்னல் எப்படி இருக்கும், பிறந்த தேதி என்ன, அதை வச்சு வாஸ்து போட்டு கொடுத்தா 25,000 ரூபா, 50,000 வெயிட்டிங் எவ்ரி டே. சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா டபுள் ஆகுமா. பல கோடிக்கு சொத்துங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் அவங்க ஒய்ஃப் பிளட் கேன்சரில் இறந்தாங்க. எக்கச்சக்கமாக செலவு பண்ணார் அப்போலோ ஆஸ்பத்திரியில் வச்சு. மக போயிடுச்சு. பையன் இதெல்லாம் அவங்க கூட வாழ முடியாதுன்ட்டு அவன் போயிட்டான். எப்போதுமே எனக்கு ஜனவரி மாதம் எனக்கு அவர் வாட்ஸ்அப்பில் நியூ இயர் கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸ் அனுப்புவார். ஃபோன் பண்ணுறேன், இந்த எண் உபயோகத்தில் இல்லைன்னு வருது. ஒரு 25-26 வருஷத்துக்கு முன்னால் என்னை அறிமுகப்படுத்தினது என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்ட். அவருக்கு ஃபோன் பண்ண, அவர் பெரிய பேங்க் மேனேஜர். விஜய், வாட் ஹேப்பன்? ரவி இஸ் நாட் பிக்கிங் அப் த ஃபோன், வாட் ஹேப்பன்? விக்டர், உங்களுக்கு தெரியாதா என்ன? ரவி இஸ் நோ மோர், இறந்துட்டார். 57 இயர்ஸ். வாஸ்து கைவிட்டுடுச்சு. உன்னையும் இந்த வேதம் ஒரு நாள் உன்னை கைவிடும். பாஸ்டர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இந்த வேதத்தை உலகத்துக்கு வாழ்வதற்கு உபயோகப்படுத்தினால், சொல்லுங்கள், இந்த வேதத்தை உலகத்துக்கு வாழ்வதற்கு உபயோகப்படுத்தினால் இந்த வேதம் உங்களை கைவிடும். இந்த வேத புஸ்தகம் நித்திய ஜீவனுக்காக, இந்த வேத புஸ்தகம் பரிசுத்தத்திற்காக, இந்த வேத புஸ்தகம் தேவன் அறிகிற அறிவில், அதற்காக இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிங்க, தியானிங்க. உங்களை இந்த வசனம் உங்களை கைவிடவே கைவிடாது. இதை சுமக்கிறவர்கள் இது உங்களை சுமக்கும். சொல்லுங்கள், இதை சுமக்கிறவர்கள். எல்லாம் பைபிளில் தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பரலோகத்து நேரம் காட்டுங்க. கர்த்தர் கொடுத்த அந்த வேத வார்த்தை, ஹாஹா, ஓ காட், ஹல்லேலூயா. தேனிலும் மதுரம் உள்ளது, பணியாரம் பாலியா. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இதை தேடி வாசியுங்கள். ஆமென். வாலிப பிள்ளைகள்லாம் கொஞ்சம் தேவ பயத்தை உண்டாக்கி கொள்ளுங்க. இயேசுடைய வருகை ஈவன் 25 கூட இருக்கலாம், ரொம்ப சீக்கிரம். அதனால் கவனமாக இருங்க. சொல்லிட்டேன், கைவிடப்பட்டால் இன்னொரு சான்ஸ் கிடையவே கிடையாது. பக்கத்தில் காலை பார்த்து சொல்லுங்க. இல்லை, நிறைய வேத புரட்டர்கள் வந்து இல்லை கைவிடப்பட்டவங்களாம் அந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதெல்லாம் யூதர்கள் தான் போவாங்க. இயேசு தான் சொந்த ஜனங்களுக்கு வந்தார். ஆனால் சொந்த ஜனம் என்ன செஞ்சிட்டாங்க? அவ்வளோ போய் சிறுவில் அரைஞ்சிட்டாங்க. அதனால் ரட்சிப்பு புறஜாதியார நமக்கு வந்தது. 2000 வருஷம் கர்த்தர் புறஜாதியார்களுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்து, வரங்களை கர்த்தர் கொடுத்து, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கூடிய அதிகாரத்தை கொடுத்து,
அவர்களை நமக்காக ஒரு தேவ ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இவ்வளோ காரியங்களை செய்தும் அடையாளங்களை காட்டி வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி இவ்வளோ அன்பு கூர்ந்தும் சிலர் தேவ அன்பை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதியார்கள், ரட்சிக்கப்பட்ட புறஜாதியார்கள் இதுலேயும் ஊழியக்காரர்களும் சேர்றார்கள். பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக. அன்னைக்கு ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கேன், ஒருத்தர் பிரதர்ன்ட்டார். நான் பிரதரன், நான் பாஸ்டர்ன்னு சொல்லி தெரியாது. யோசிச்சேன், ஐயோ கத்தாவே, இது எங்கேருந்தா வந்தார் இவர்? சரி பாஸ்டர் தெரியாமல் சொல்லு இப்போ சொல்லு, என்னது பாஸ்டர்? அப்படி சொல்லும், புரியுதா? நான் பாஸ்டர். ஓ ஐயோ கத்தாவே, கொதிக்கிற எண்ணெயில் போட்டு எடுக்கணுயா. பாஸ்டர்னா யோவான் மாதிரி அவர் உயிரோட வெளியே வரணும். இல்லை நானாக போட்டால் புரிஞ்சு போயிடுவேன். சாதாரண மனுஷன் நம்மலாம் இல்லை, ஆய்க்கே கிடையாது. ஏதோ ஆண்டவர் தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறாரு. கிருபை. பாஸ்டாக இருக்கிறதால பெருமை இல்லை, விசுவாசியாக இருக்கிறதால பெருமை இல்லை, ஜெபிக்கிறதுனால பெருமை இல்லை, சபைக்கு வந்ததுனால பெருமை இல்லை, கத்தரை உயர்த்தின அலையிலையா சொல்கிறதால பெருமை இல்லை. கத்தர் கிருபையாக ரசித்திருக்கிறார் ஐயா, கிருபையாய் கத்தர் நடத்துகிறார் ஐயா. எல்லாமே அவர் கிருபை. அல்லேலூயா. கொஞ்ச வாரம் தான் மெட்ராஸில் பூமி அதிர்ச்சி வந்து, தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? தெரியாது. இன்னும் கொஞ்சம் உழுக்குனா தெரியும். எல்லாம் விட்டு ஓடி வந்தாங்களாம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பூமி அதிர்ச்சி வரட்டும் ஆண்டவரே. 16வது மாடியில் தாங்காதியா, கட்டான்னா எல்லாம் வத்தி குச்சி மாதிரி எல்லாம் உடஞ்சி போகும். பூமி அதிர்ச்சிகளையும் யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். தேசத்துக்கு விரோதமாய் தேசம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் கேள்விப்படும் பொழுது நீங்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் என்ன செய்யணும்? ஆனால் எந்த கலக்கம் இருக்கணும்னா, கர்த்தர் வருகைக்கு நான் ஆயத்தமானோம். அதுதான். அல்லேலூயா. ரெடி ஆகிடுங்க. ஆமே, ஸ்தோத்திரம். இன்னும் கதை சொல்லணுமா? போதுமா? ஒரு ஊரில் நரி இருந்துதான். அந்த மாதிரி கதையெல்லாம் இப்படி எடுத்துக்காதீங்க. நடந்துட்டுருக்கிறது, நடக்க போகிறது. அந்தி கிறிஸ்து ரெடியாக இருக்கிறான். ஐரோப்பியா எக்கனாமிக் கம்யூனிட்டியுடைய பார்லிமெண்ட்டில் எல்லா எம்பிஸுக்கும் சீட் நம்பர் இருக்கிறது. 666 என்ற சீட் காலியாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சீட் ஆனது இட் இஸ் மென்ட் ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு பிரிங் பீஸ். அந்த 66 என்ற காரியம் அவங்களுடைய கணக்கின்படி இது இட் இஸ் எ வெரி லக்கி நம்பர். அந்த லக்கி நம்பர் 666 கூட்டினீங்கன்னா பார்கோடில் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு நடுவில் ஒரு 3 ஸ்பேஸ் இருக்கும். The 6 is a common number. So 66 is a number. It can be divided as a common factor. 3 6 வந்துச்சுனாக்கா the whole universe-க்கு the coding-க்கு it is going to be very easy and acceptable by every computer coders. அந்த 666 என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நம்பர். இட்ஸ் அ காமன் நம்பர். அதை வருகிறது யார் என்றால் அந்தி கிறிஸ்து. ரெடி ஆயிடுங்க. கர்த்தருக்கு பயம் இல்லாத பயத்தில் பெருகி கொள்ளுங்க. ஜெபிக்காத என்ன விட்டா அப்படியே அழுதுற போல. ரெடி ஆகிடுங்க, அவ்வளோதான். ரெடி ஆகிடுங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. பிலிப்பியர் 4 அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். கவலை, இன்னைக்கு நிறைய கவலை. நான் கவலையே படாதவன் சொல்றாங்களாம். கை தூங்க பார்க்கலாம். ஏன்னா கவலை இல்லைப்பா, தூக்குங்க. எல்லாரும் கவலை இருக்கா? கவலை இல்லாதவங்களாம் கை தூக்க. நான் கவலையே படுறதில்லை. ஒருத்தன் தூக்கினான்பா,
நல்லா தூக்குடா. ஒரு பாட்டியும் ஒரு சின்ன பையனுக்கு தான் கை தூக்குறாங்க. மீதி எல்லாருக்குமே என்னது, வரையில் போக முடியாத. உண்மையாக சொல்கிறேன், நான் 2 கையை தூக்கிட்டான்னு கூட நின்றுடும் போல ஒரு பெஞ்சு போட்டா மேலே. கவலை கிடையாதுங்க. எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாலே என்னுடைய அசட் இவ்வளோ, ஆனால் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் என் அசட் இவ்வளோ தான். ஐ ஹவ் லாஸ்ட். இதை பார்க்குறோமே, ஐ ஹவ் சோல்ட் நியர்லி அபவுட் 9 கிரவுண்ட்ஸ். 9 கிரவுண்டை விற்று தான் அது இந்த இடம். அது சைக்கிளில் வந்த ஊழியக்காரர் இன்னைக்கு பென்ஸ் காரில் போகிறது எனக்கு ரொம்ப பெருமை. ஆனால் என்னோடய பர்சனல் லைஃப்பில் வச்சுருந்த காரு இருந்தது, எனக்கு கார் கிடையாது. அதுக்காக நன்றி சொல்கிறேன். இங்கே வந்துட்டு எனக்கு அதுவும் தேவையில்லை, ஸ்கூட்டர் கூட தேவை, நடந்தே வந்துடுவேன் நான். இந்த ராஜ்யத்திற்காக, இந்த அற்புதமான இந்த வேலைக்காக, அற்புதமான ரட்சிப்புக்காக, அற்புதமான அந்த அழைப்புக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால் கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை. ஒரு சிறு பிள்ளை, ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்குலாம் கவலை பயம் இருக்கும், அவங்களுக்கு இருக்காது. ஏன்? மம்மி நான் மம்மி என்ன செஞ்சிடறாங்க, சாப்பாடு கொடுத்துட்றாங்க. டேடி நான் என்ன சொல்கிறாங்க, டேடி எல்லாம் செஞ்சிடறாங்க. அது பிள்ளைக்கு தெரியாது. அது 4ஆம் கிளாஸ் வரைக்கும் திருட்டு தானே ஆரம்பிக்குது. நைஸாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு மறைக்குது. அப்போ பயம் உள்ள வருது, படிக்க முடியலையே என்ற ஒரு கவலை வருது. அது யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. பாவத்துடைய விளைவினாலே கவலை, பாவத்துடைய விளைவினாலே பயம், பாவத்துடைய விளைவினாலே சந்தேகம், பாவத்துடைய விளைவினாலே மனவேதனை. ஆனால் பரிசுத்த ஆவியான நமக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உன் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. ஹல்லேலூயா. தேவனுக்கு நீ தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். உன் வாழ்க்கையில என்ன நடக்குது, என்ன நடந்தது நாம் மறந்திருப்போம். உங்களுக்கு என்ன நடக்க போகிறது தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம ஆண்டவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தினால், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒருவருக்கும் புரிந்து கொள்ள முடியாது. இது எப்படா நடந்தது? என் வாழ்க்கை நிறைய சொல்ல முடியும். என் குடும்பத்தார் நினைச்சாங்க, இவன் கதை முடிஞ்சது, இவன் திரும்ப வருவான், பிசினஸ்க்கு வந்துடுவான், ரொம்ப சொகுசா, ரொம்ப அப்படி வளர்ந்த ஆள் இல்லை, ஊழியெல்லாம் இவனுக்கு தெரியாது, சார்ல்ஸ் ஷாரோன் கூடயே இருந்தான், சார்ல்ஸ் ஷாரோன் மாதிரி பணம் பார்க்கணும்னு விரும்பிட்டான் சொன்னாங்க. ஆனால் சார்ல்ஸ் ஷாரோனுக்கு துணி துவைச்சது தெரியாது, சார்ல்ஸ் ஷாரோன் பாஸ்டருக்கு டாய்லெட் கழுவுனது தெரியாது, சார்ல்ஸ் ஷாரோன் பாஸ்டர்கிட்ட டிரைவராக இருந்தது தெரியாது, சார்ல்ஸ் ஷாரோன் பாஸ்டர் முழு குடும்பத்துக்கும் நான் சேவை செஞ்சது யாருக்கும் தெரியாது, சார்ல்ஸ் ஷாரோன் பாஸ்டர்கிட்ட அடி வாங்கினதும் யாருக்கும் தெரியாது. ஆனால் என்ன நினச்சாங்க, சார்ல்ஸ் ஷாரோன் மாதிரி வரும்னு ஆசைப்பட்டான், அதனால தான் ஊழியத்துக்கு போயிட்டான். நவம்பர் மாதம் 19ஆம் தேதி 1999 வருஷம் என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது. சொல்கிறேன், கேட்பதற்கு விருப்பமும் இல்லை. சில வீடுங்களுக்கு நான் போயிருக்கிறேன், சில கூட்டங்களுக்கு போயிருக்கேன். என்ன தெரியுமா, பாஸ்டர் என் பையன் முழு நேரத்து ஊழியத்துக்கு போயிட்டான், அதனால் ஒரு ஜெபம் வச்சுருக்கேன், வந்து நீங்கள் நடத்தி கொடுங்க பாஸ்டர். அந்த ஜெபத்தை நடத்தும் போது பார்த்தா அந்த 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 ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தனுடைய சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை,
அம்மா கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்க, தாத்தா பாட்டி எல்லாரும் உட்கார்ந்து ஜெபத்தில் அந்த பிள்ளைகள்லாம் அந்த குடும்பமாக ஆராதிக்கும் பொழுது நான் யோசிப்பேன், ஐயோ என் குடும்பம்லாம் ஊழியக்கார் குடும்பம், என்ன ஜெபம் பண்ணி அனுப்புறது கூட ஒருத்தர் கூட இல்லையே. ரொம்ப நாள் அது எனக்கு ஒரு பாரமாக இருந்தது. அப்போ கர்த்தரோடு பேசினார், அழைத்தது நான் அல்லவா, நான் வேறு பிரித்தது நான் அல்லவா, உன்னை நடத்த போகிறது நான் அல்லவா, நீ ஏன் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறாய், நீ ஏன் அவைகளே சிந்தித்து கொண்டிருக்கிறாய், நீ என்னை நோக்கி பார், நீ ஒரு வேலைக்காரன் என்று ஒத்துக்கொள், நான் உனக்கு எஜமானனா இருப்பேன். ஒரு வேலைக்காரன் எப்படி எஜமானுடைய கரத்தை நோக்கி கொண்டிருக்கிறானோ அதை போல என் கரத்தை நோக்கி கொண்டிரு, நிச்சயமாய் நான் உன்னை நடத்தி உன்னை சந்ததியை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் பர்சனலா கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அதற்கு இன்னைக்கு நான் கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எளிய வாழ்க்கை, எளிய ஆகாரம், எளிய வஸ்திரம், எளிய ஒரு வாழ்க்கை ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுனால என்னுடைய ஜெபம் சுலபமாக கர்த்தர் சமூகத்துக்கு போகுது. நான் இன்னைக்கு உட்காந்து, ஆண்டவரே என் தம்பி இந்த ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்கிறான், என் தம்பி இப்போ BMW வச்சிருக்கிறான், எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேட்டால் தான் பிரச்சனை. எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. நடந்தும் போவேன், சைக்கிளையும் போவேன், செருப்பு போட்டும் போவேன், செருப்பு போடாமல் போவேன். அது அந்த மனநிலையை நீங்கள் சரியாக வைத்து கொண்டால் உங்கள் ஜெபம் தேவ சமூகத்தில் நிச்சயம் போய் சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ எங்கள் அக்கா 100 சவரன் வச்சிருக்கிறாங்க, எனக்கு ஆண்டவரே 50 சவரம் தான் இருக்கு ஆண்டவரே, ஏசப்பா நான் என் பையன் கல்யாணத்தை என் பொண்ணு கல்யாணத்தை, இதே நீ புலம்பின்னு இருந்த ஜெபத்தில் வல்லமே இருக்காது. நாம் கேட்கிற ஜெபம், நாம் கேட்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, ஆண்டவரே தேவனுடைய மகிமை என் மேலே இறங்குவதாக, தேவனுடைய ஆளுகை எனக்கு உண்டாயிருப்பதாக, அந்த ஜெபத்தை நீங்க ஏறெடுக்க ஆரம்பிங்க. சாலமன் ஜெபித்தான். என்ன ஜெபித்தான்? ஆண்டவரே எங்க தகப்பன் இறந்து போயிட்டார், அவர் ஒரு தேவ மனிதன், அவர் இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருந்தார், இப்பொழுதோ அவர் கடந்து போய்விட்டார். ஆண்டவரே இப்பொழுது ஜனங்கள் என்ன நம்பி இருக்கிறார்கள், இந்த ஜனத்தை ஆளுகை செய்வதற்கு எனக்கு என்ன கொடுங்க ஆண்டவரே, ஞானம் கொடுங்க ஆண்டவரே, ஞானம் கொடுங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பார்த்து சொல்றேன், ஆண்டவரே இயேசுவே எனக்கு அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே, ஏசப்பா உங்களுக்குள்ள இந்த வல்லமை ஒரு 0.001% கொடுங்க ஆண்டவரே. இல்லை நீங்க எனக்கு எவ்வளவு வல்லமை கொடுக்குமோ கொடுங்க, என்னை நம்புங்க, நான் உமக்காக வாழுவேன், என்ன வந்தாலும் நான் மாற மாட்டேன். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் சில நேரங்களில் சிலர் ஒண்ணுமே இல்லாதவர்களை கர்த்தர் உயர்த்துவார். உயர்த்த ஆரம்பித்து மக்களையும் பேரையும் புகழையும் பார்த்த உடனே அவர் வழி விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். சாதாரணமான மக்களையா நம்ம, அவருடைய ஆவி நம்மேல் இருக்கிறதுனால, இந்த கிறிஸ்துவின் ஆவி இருப்பதனால நமக்கு இந்த பேர். ஹல்லேலூயா. மண் பானை தான், அந்த மண் பானைக்குள்ள கர்த்தர் அவருடைய பொக்கிஷங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ விலை போகக்கூடியது எது? மண் பானை. எதனால விலை போகுது? உள்ள என்ன இருக்கு? ஆமா, உள்ள இருக்கு. இந்த நகை கடைக்கு போனா ஒரு ஜிப்பு பை கொடுப்பான். அந்த ஜிப்பு பை எப்போ தெரியுமா அது கிரயம்? உள்ள இருக்கிற நகைனால தான் அந்த ஜிப்பு பை. அந்த ஜிப்பு பைக்குள்ள இருக்கிற நகை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஜிப்பு பை எங்கே தான் போவோம்? குப்பைக்கு தான் போவோம். தேவட ஜனமே, நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் உனக்கு ஜெபிக்கிற ஆவியை கர்த்தர் கொடுத்துட்டா, அந்த ஜெப ஆவியில நீங்க மகிழ்ந்து இருங்க. ஜெப ஆவி பெற்றவங்க ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. கவலை உங்களுடைய விசுவாசத்தை அழிக்கும். கவலை தேவனை விட்டு தூரமாய் போக வைக்கும். கவலை தரிசனத்தை அழிக்கும். எழுதுறீங்களா இல்லையான்னு தெரியல. கவலையினாலே உங்களுக்கு நோய்களை வரவைத்துக் கொள்கிறீர்கள். கவலையினாலே உங்களுக்குள்ள ஒரு சுய பரிதாபம் உண்டாகிறது.
கவலையினாலே உங்களுக்கு வேதனை பெருகிறது. கவலையினாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்க சந்தோஷம் மங்கி போய் துக்கம் ஏற்படுகிறது. கவலை வருகிறதுனாலே நாம் யாவரோடும் சமாதானமாய் இருக்க விரும்ப மாட்டோம். கவலையினாலே தனிமையை விரும்புவோம். இந்த கவலை நம்மளை ஆளுகை செய்யும் பொழுது உங்களை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து அதை பிரித்து விடுகிறது. இத்தனை காரியங்கள் கவலையினாலே நம்முடைய வாழ்க்கை சீர்குலைந்து போகிறது. கவலை கவலை. இயேசு கிறிஸ்து சொல்றார், கவலைப்படாதீர்கள். காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள், கவலைப்படாதீர்கள். காகங்களை கவனித்து பாருங்கள், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அவர் சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கவலை 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 கவலை. இந்த கவலை இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பிரத்யட்சமான நடத்துதல் உங்க வாழ்க்கையில இருக்கவே முடியாது. கவலை தான் உங்களை ஆளுகை செய்யும். கவலை போக்குவதற்கு ஒரு ஜெபம் என்று கேட்டால் அதற்கெல்லாம் எனக்கு தெரியலங்க. ஒருவேளை என்னை காட்ட ஜெபிக்கிற வீரர்கள் நீங்க இங்க இருக்கலாம். கவலை போக்குவதற்கு ஜெபம் அல்ல, கவலை போக்குவதற்கு விசுவாசத்தோட தேவ சமூகத்தில் கர்த்தரை நேசிங்க. கர்த்தர் உங்களை நிச்சயம் கர்த்தர் மேன்மையான காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபம் தேவனோடு நெருங்கிய உறவை ஏற்படுத்திக் கொள்ளும். ஒரு விசுவாசி ஜெபிக்க 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 கவலை இல்லாம, பயம் இல்லாம, சந்தேகம் இல்லாம. சொல்லுங்க, எப்படி ஜெபிக்கணும்? பயம் இல்லாம, சந்தேகமே இல்லாம, கவலை இல்லாம ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபத்துடைய விளைவு உங்க வாழ்க்கையில அதிசயங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். இன்னைக்கு அநேக ஜெபம் பண்றோம். நான் ஜெபம் பண்ணேன், எங்க அம்மா கேட்டாங்க, டேய் ஜெபம் பண்றா. கையை காட்டிட்டு போயிடுவேன். அப்புறம் ஜெபம் பண்ணேன். எப்படி ஜெபம் பண்ணோம்? இந்த சாப்பாடுக்கு ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? சாப்பாடு எத்தனை பேர் சாப்பாடுக்கு முன்னாடி ஜெபம் பண்றீங்க? மீதெல்லாம் லபக் 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 வச்ச உடனே, சாப்பாடு வச்ச உடனே, ஆண்டவரே இந்த ஆகாரத்துக்காக நன்றி, கொடுத்தது அதற்காக ஸ்தோத்திரம். ஏழை எளியவர்கள் என்ன செய்யும்? போஷிப்பீராக. ஊழியம் செய்கிறவர்களை போஷியும், மிஷினரிமார்களை போஷியும். இந்த சாப்பாட்டுக்கு காரணமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், செய்த காரியத்தை ஆசீர்வதியும். நல்ல சுகம் பலத்தோடு இருக்க கிருபை தாரும், ஆரோக்கியமாக இருக்க கிருபை தாரும். இந்த சாப்பாட்டினால உங்களோட நாம மகிமைப்படட்டும். இந்த ஆகாரத்தினால தேவ ராஜ்யம் கட்டப்படட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு நாமத்தில். அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு நிமிஷம் கூட கிடையாது. அது போல தான் என் வாழ்க்கையில் ஜெபம் ஆரம்பிச்சது. ஆண்டவர், நான் போகிறேன், என் கூட வாங்கும், எல்லா தீமைக்கும் போல விலைக்கு காத்துக்கொள்ளும், இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன். எத்தனை செகண்ட்? 10 செகண்டில் ஜெபம் முடிஞ்சுது. எங்கள் அம்மாட்டாங்க, போதுமா? எங்கள் அம்மா சிரிச்சுப்பாங்க. மொத்தமாக வச்சு வட்டியும் குட்டியும் வச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் பே பண்ணோம். 7 வருஷமாக வட்டி கட்டிகிட்டு இருந்தோம். ஜெபம் பண்ணல, குழந்தை இல்லை. திட்டம் இருக்குது. விக்டர், உனக்குள்ள ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னா நீ கேட்கலாம் கொடுத்துட்டே இருந்தா அந்த திட்டம், தேவ திட்டம் என்ன செய்யாது? நிறைவேறாது. உன்னை புடுறாவன புட்டி அவனை எப்படி பிடிச்சாரு? குழந்தை இல்லாம ஆக்கினாரு. அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, ஜோசியம், 4 நட்சத்திரம், நம்பூதிரிகள், அவன் இவன் போனவன் வந்தவன், எல்லார்ட்டையும் கேட்டு 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 எல்லாத்தையும் ட்ரை பண்றது, எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கறது, எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு பார்க்கறது, எதுவுமே இல்லை. மரணம் தான். மரணத்தை நோக்கி கொண்டு போகும்போது தான் மிஸ்ஸஸ் ராஜன் எங்க வாழ்க்கையில குறுக்கிட்டாங்க. ரெவரண்ட் சைமன் ஸ்டான்லி எங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுப்பினார். லில்லி ஆண்டி எங்க வாழ்க்கையில குறுக்கிட்டாங்க. கர்த்தர் எல்லாரும் கரெக்டா சரியான நேரத்துக்கு அனுப்பினாங்க. ஜோயல் ப்ளூவா பறக்கிறதுக்கு முன்னாலே லில்லி ஆண்டி ஒரு படத்தை போட்டு கொடுத்துட்டாங்க. இதுதான் உன்னுடைய பிள்ளை, அவன் பையன், இதுதான்
அவன் இந்த சூரியனுடைய ஸ்திரீ, ஒரு ஸ்திரீ பூமி மேலே நின்று கொண்டு இருக்கிறான். உன் பையனை விழுங்க பார்க்கிறான். படத்தோடு போட்டு கையில் கொடுத்தாங்க. அந்த படம்லாம் எங்கே போச்சு, அந்த பேப்பரில் எங்கே போச்சுன்னே தெரியல. ஆன்டி வித் ஹர் ஓன் ஹேண்ட் ரைட்டிங் ஷீ ட்ரூ. முன்னறிவிக்கப்பட்டது. தேவ திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருக்குள்ளே வச்சிருக்கிறார். என் வாழ்க்கையில தோல்வி என்பதே கிடையாது. செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன கர்த்தர் எந்தெந்த பிசினஸ் எல்லாம் தொட்டன எல்லாமே செழிக்குதுங்க. பணத்தை என்றதுக்குன்னே பல ஆட்கள், எவ்ரி டே கேஷ் ரொட்டேஷன். தோல்வி என்பதே கிடையாது. நான் நினைச்சேன் ஹாங்காங்ல ஆஃபீஸ், துபாயில் ஒரு ஆஃபீஸ், சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ஆஃபீஸ், அமெரிக்காவில் ஒரு ஆஃபீஸ், லண்டனில் ஒரு ஆஃபீஸ் எல்லாம் வைக்கணும். எவ்ரிதிங் பிளான் வாஸ் ப்ரிப்பேர்ட். அதுக்கு உண்டான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்போதான் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார். விட்டுட்டு வா. ஒவ்வொருக்கும் கர்த்தர் திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்குள்ளும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் உங்களால் நிறைவேற்ற முடியலன்னா பிசாசு திட்டம் கவலைப்படு, கவலைப்படு, கவலைப்பட, கவலைப்பட, கவலைப்பட. உன்னால் என்ன செய்ய முடியாது? எழுந்திருக்கவே முடியாது. வாக்குவாதங்கள் உண்டாகும். உன்னாலதான் அந்த பிரச்சனை, உன்னாலதான் அந்த பிரச்சனை, நீதான் பிரச்சனை, நீதான் பிரச்சனை, நீதான் 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 உன்னாலதான் உன்னாலதான் உன்னை போய் கல்யாணம் பண்ணாம பாரு. யோ போயா, நானே இதை தர்மத்துக்கு போனா போதுன்னு ஒத்துக்கிட்டேன். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? போயா. வாக்குவாதம், சண்டை குடும்பத்தில். இந்த கவலையினுடைய விளைவு பாருங்க. ஜெபத்துக்கு பதில் வராததற்கு காரணம் பாருங்க. கவலை ஜெபத்துக்கு என்ன செய்யாது? சொல்லுங்க. கவலைப்படுகிறவ ஜெபத்துக்கு என்ன வராது? பதில் வராது. சந்தோஷமா விசுவாசத்தோடு தேவ அன்போடு ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எரேமியா 29:12. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். Hallelujah. I will hear unto you. நம்முடைய தேவன் செவி கொடாத தேவன் அல்ல. நம் தேவன் செவி கொடுக்கிற ஆண்டவர். அவருடைய செவிகள் நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்திற்கு அது காத்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய செவி இன்றைக்கும் திறந்திருக்கிறது. ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருவது இல்லை? சந்தேகம், கவலை, பயம். ஒரு குடும்பம் என்று சொன்னால் பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஒரு சபைக்குள்ளே என்றால் பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த பிரச்சனையே பிடிச்சிட்டு நம்ம மூஞ்சி தூக்கிட்டு இருக்க கூடாது. மன்னிக்கிற ஸ்வாபம் வேணும், விட்டு கொடுக்கிற ஸ்வாபம் வேணும். பெருமையாய் பேசவே கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, ஏன் பர்சனல் லைஃப்ல நீ இன்வால்வ் ஆகாத. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் எங்க வீட்டுக்காரங்களா உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. கம்ப்ளீட்டா எங்க வீட்டுக்காரத்தை நீங்க சொல்றீங்க, யாரோ உங்ககிட்ட வந்து சொல்றாங்க. நேற்று ஆயத்த கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும். கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த பிள்ளைய நான் 3 நாள் நான் தூக்கியிருக்காங்க. அந்த பிள்ளைய, அந்த பிள்ளை பாவம் கடைசி வரைக்கும் நின்றுட்டு இருந்தது. அந்த அம்மா, அந்த பிள்ளையோட அம்மாவுடைய போட்டோ காலை காட்டிச்சு. ஒண்ணுமே உள்ள வெறும் எலும்பு தான் தெரியுது. நீ ஒரு ஆயத்த கூட்டம் நடக்குதுமா, நீ இருந்து போ. சரி ஃபாதர். கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை நின்றுட்டு இருந்தது, உக்காந்துட்டு இருந்தது. சரி சபையா ஜெயிப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டோம். அந்த பிள்ளை போய் உக்காந்துருச்சு. எல்லாம் கை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பிள்ளை, ஃபாதர் ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து எனக்காக ஜெபம் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஃபாதர். சரிம்மா, உங்கள் வீடு எங்கம்மா இருக்கு? பிரசவாக்கம். அப்படியா, நாளைக்கு உன்னை சர்வீஸ்க்கு வரலான்னு சொல்கிறதுக்காக நான் கூப்பிட்டேம்மா. நீ பக்கத்துல தான் வந்திருக்கலாமா? பிரசவாக்கமா வீடு? ஐயோ அப்படியா, பிரசவாக்கம் எங்கம்மா? மில்லஸ் ரோடு. மில்லஸ் ரோடா? மில்லஸ் ரோடில் எங்கம்மா? மோச்சன் தியேட்டர் பக்கத்தில். ஏய் நீ ரெஜினா பேத்தியான்னு கேட்டேன். ஆமான்னு.
இந்த ரெஜினா பாட்டி எங்களுக்கு விரோதமாக சூனியம் செஞ்சவங்க. நாங்கள் ஜெபம் ஆரம்பித்த உடனே கெட்ட வார்த்தையில் அந்த அம்மா திட்டும். ஐயோ, காது கொடுத்து கேட்க முடியாது. குடும்ப ஜெபங்க, மைக்கா வச்சா பேசுகிறோம் இல்லை. நேற்று அந்த பிள்ளைகிட்ட கர்த்தர் பேசினதை கேட்டுக்குது. பிள்ளை, பாஸ்டர் உங்களுக்கு எப்படி ஃபாதர் எல்லாம் தெரியும்? எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆண்டவர் சொன்னால் உண்மைதாம்மா. 2007, 2009, 2010, 2007 அப்பா பிறந்த வருஷம், இறந்த வருஷம். அப்புறம் ஆண்டனி இறந்த வருஷம். 2009 கோர்ட் கேஸ். 2010 இந்த பிள்ளையோட மேரேஜ் கேன்சல் ஆனது. ஃபாதர், எப்படி? ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பாருங்க. அவர் பேசுவார். He will speak. He will speak. நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் உனக்கு செவி கொடுப்பார். நீ தைரியமா, விசுவாசமா, அன்போடு, பாசத்தோடு ஜெபம் முடிக்கணும்னு ஜெபம் பண்ணாதீங்க. சொல்லுங்க, ஜெபம் முடிக்கணும்னு ஜெபம் பண்ற ஜெபம் அதுக்கு பதில் வராது. வீட்டில் சொல்லுவாங்க தெரியுமா, சீக்கிரமா ஜெபம் முடிங்க. ஆண்டவரே தோத்திரம், இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். வருமா? வராது. ஜெபம் பண்ண ஆரம்பித்தால் நான் தேவனோடு பேசுகிறேன். இப்போ சீஃப் மினிஸ்டர் வராரு. சீஃப் மினிஸ்டர், எனக்கு வந்து உங்கள்கிட்ட நான் 1 நிமிஷம் தான் பேச முடியும். நம்ம அவருக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோமா? அவர் நமக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாரா? அவர் தான் நமக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவார். அவர் 2 நிமிஷம் பேசிட்டாரு, நான் 5 நிமிஷம் பேச முடியுமா? முடியாது. ஆனால் அன்பு பாசம்னு வந்துருச்சுன்னா, அன்றைக்கி ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் சொன்னார், நாங்கள் 2 பேரும் எம்சிசி ஸ்கூல் தான் படித்தோம் பாஸ்டர். எனக்கு பின்னால் பெஞ்ச் தான் அவர். நான் தான் அவரை ஸ்கூட்டரில் ஓட்டிகிட்டு போய் ஜெமினி ஃப்ளைஓவர் வரைக்கும் நான் விட்டுட்டு போய் நான் நுங்கம்பாக்கம் அப்படி இந்த பக்கம் போயிடுவேன். கேட்டேன், நீங்கள் இப்போ போய் பார்க்குறீங்களான்னு. பார்க்க முடியாது, ஆனால் நாங்கள் ஃபோனில் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார். அவர் சொல்லிட்டாராம், டேய் நீ எனக்கு ஃபோன் நீ எனக்கு ஃபோன் பண்ணாதடா, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன்டா. வாரத்துக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணிடுவார். என்னப்பா இப்படி நல்லா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு வார்த்தை சொன்னார். அவர் பேசி முடித்த உடனே எனக்கு ஒரு 10 வயசு குறையிற மாதிரி தெரியுது ஃபாதர். ஏங்க, ஒரு சீஃப் மினிஸ்டர் பேசினா இவ்வளோ குதூகலம் வருதுன்னா, நான் சொல்கிறேன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ஆண்டவர், நம் பாவங்களுக்காக மரித்த ஒரு ஆண்டவர், நமக்காக இரத்தம் சிந்தின ஆண்டவர், நமக்காக நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர், அவர் பேசினால் நமக்கு சந்தோஷம் இல்லையா? சிலருக்கு அது தெரியல, கம்முன்னு உட்காந்துக்கிறோம். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு அந்த சிந்திக்கிற கெப்பாசிட்டி பிசாசு குறைச்சிட்டான். ஏதோ கம்முன்னு உட்காந்துக்கிறோம். நீ சீக்கிரம் முடி, நாங்கள் போகிறோம். அப்படி இருக்காதீங்க. நான் ஜெபிக்க போகிறேன், வானாதி வானம் தேவாதி தேவன்கிட்ட பேச போகிறேன். டோன்ட் ஃபிக்ஸ் டைம் இன் யுவர் பர்சனல் ப்ரேயர். டோன்ட் ஃபிக்ஸ் டைம். சபையில் நம்ம டைம் இது முடிச்சாகணும், ஏன்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. ஆனால் பர்சனல் ப்ரேயரில் தனித்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் நேரத்தை குறிப்பிட்டு வைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், அ ப்ரேயர் வாரியர்ஸ் ப்ரேயரில் தேர் won't be 3-letter word, 4-letter word, AMEN இருக்கவே இருக்காது. ஆமேன் இருக்கவே இருக்காது. அவன் தான் ப்ரேயர் வாரியர். ஆமேன் என்று சொல்லாமல் ஜெபிக்கிறவன் தான் ஜெப வீரன். ஹல்லேலூயா. அவனுக்கு ஆமேன் தெரியவே தெரியாது. he will continue whole day. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். தேவராஜ்யத்துக்கு சென்றதான பிரதர் டிஜிஎஸ் தினகரன் ஒரு கேம்பில் அவர் போய் பேசணும். ஒரு வாரத்துக்கு முன்னால் அவர் என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டு நான் கையெழுத்து வாங்க போயிருந்தேன்.
அப்போது ஆன்ட்டிகிட்ட கேட்டேன், ஆன்ட்டி நான் வரலாமா, எப்படி அங்கிள் கையெழுத்து போடுவாங்களா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி ஜெபம் பண்ணுவார்னு. கண்டிப்பாக தம்பி நீங்கள் வந்துடுங்க, அங்கிள் கையெழுத்து போடுவாங்கன்னா அங்கிள் சொல்லியிருக்கிறாங்க, சரி வந்துருங்கன்ட்டான். நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு எல்லாம் கவர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு, அவங்க வீடு ஒன்று இருக்குது, கோவலம் தாண்டி ஒரு வீடு இருக்குது, யார் வீடுன்னு தெரியல. அவங்க உள்ளே போனேன், அவ்வளோ பெரிய வீடு. அங்கே உள்ளே ஹாலில் உக்காந்துருக்கேன். அவர் 3வது உள்ளே எங்கேயோ பெட்ரூமில் ஜெபம் பண்ணுற சத்தம் இங்கே கேட்குது. என்ன தெரியுமா? ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே, ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே. இதேங்க 1/2 மணி நேரமா நான் உட்காந்து, ஆன்ட்டி உட்காந்துருக்கேன். ஆன்ட்டி எப்போ ஆன்ட்டி முடியும்? இந்த வார்த்தை முடிஞ்ச உடனே ஒரு சின்ன ஒரு கேப் வரும். இப்படி தான் அங்கிள் ஜெபம் பண்ணுவாங்க. இறங்கும், இறங்கும், ஆண்டவரே இயேசுவே இறங்கும், ஆண்டவரே இறங்கமாப்பா, தொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே இயேசுவே. எத்தனை நாள்? 7 நாளைக்கு 7 நாள் உபவாசம். கிட்னி ஃபெயிலியர், நடக்க முடியாது. அதனால தான் லட்சக்கணக்கான கூட்டம். மனதுருக்கங்க அது. அவருக்குள்ள இருந்தது ஒரு மனதுருக்கத்தின் ஆவி. எப்பேற்பட்ட ஆளா போனா அப்படியே உருகிடுவான். ஒரு முன்னால போனா அவன தம்பி அவ்வளோதான், ஒன்றும் பேச முடியாது. ஆனா போயிட்டு வரட்டும்னு அவ்வளோதான். மேன் ஆஃப் பிரேயர் பாஸ்டர் ஜி சுந்தரம் முழங்கால நின்ற ஒரு தெய்வ மனுஷன். அவங்களாம் ஓடி முடிச்சுட்டாங்க. நீ நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம எப்படி ஓடணும்? ஜெபிக்கிறவர்களாக மாறணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? கவலை இல்லாமல் ஜெபம் பண்ணணும், சந்தேகப்படாமல் ஜெபம். ஒரு சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயம் பதில் கொடுப்பார். இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றனா இருக்கிறான். தேவ ஜனமே, கவலை இல்லாமல் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு ஆண்டவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆமா, ஜெபத்தில் என்ன இருக்கணும்? துதித்து பாடுகிற ஒரு ஜெபம். சொல்லுங்க, என்ன ஜெபம்? துதித்து பாடிட்ட பாத்திரனே, துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயோனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. அதான் அற்புதமே அவர் நடத்துதலே. அந்த நடத்துதல் தாங்க, அதுதான் ஜெபம். அல்லேலூயா. நடத்துதல், அற்புதமான காரியங்கள் நடக்கும். ஜெபத்தில் துதி ஸ்தோத்திரம் பாட்டை பாடிட்டு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த ஜெபத்திற்கு மிகுந்த வல்லமை. அது நடந்தது என்ன? இவங்க ஜெபம் பண்ணினாங்க. 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள். ஜெபத்திற்குடைய விளைவு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ராமின் வராதா? சப்ஜெக்ட் புரியலன்னு அர்த்தம். நான் பேசுறது புரியலையோ? நான் பேசுறது எத்தனை பேர் புரியுது? உங்களுக்கெல்லாம் புரியல போல. ஜார்ஜியா புரியலையா? கையை தூக்கலையே. அம்மா வீட்டில் கை வாங்கி வச்சுட்டாங்களான்னா சரி, நல்லா கை தூக்குங்க. நான் சொல்றது புரியுதா புரியலையா? நான் புரியலன்னா கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன். ஆவியான கொடுக்கறத நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறேன். நான் நீங்கள் ஜெபம் பண்ணுடைய விளைவு, அஸ்திபாரங்கள் என்ன செய்யணும்? அசையும்படியாக அசைய வேண்டும். அஸ்திபாரம் அசைந்திட, இந்த அஸ்திபாரம் அசைந்திட. இந்த பாட்டு பாடுறோம்ல, அஸ்திபாரம் என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் ஃபவுண்டேஷனை அசைக்கணும். கவலை என்ற ஒரு ஃபவுண்டேஷன், பிசாசு போட்ட ஃபவுண்டேஷன். உங்களுக்கு அதை தான் கட்டிடுறேன். நீங்கள் மனம் திரும்பதெல்லாம் இல்லைங்க, ரட்சிப்புலாம் இல்லை. இவ்வளோலாம் பார்க்க பரதாமல் இருக்குது. 23 பேர் பேரை கொடுத்துருக்கீங்க லிஸ்ட்டு ஞானசானத்துக்கு. முக்கி விட்ற வேண்டிதான், சாயத்தொட்டியில் முக்கி விட்ற மாதிரி தான். அந்த
அந்த டீ பேக் கொடுப்பாங்க தெரியுமா, டீ பேக் இதுதான் அந்த போட்டுக்கிறாங்க. அது டீ பேக் குதிக்கிற தண்ணியில் என்ன பண்ணுவாங்க, முக்கி எடுத்துருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. குர்ரா டீயை இப்படி போ. அது உள்ள டீ பேக் உள்ள புழு இருக்குதோ, அன்னைக்கு கூட ஒருத்தன் காட்டினான், டீ பேக்கை திறந்து பார்த்தா உள்ள புழு இருக்குது. யாருக்கு தெரியும்? புழுவோட முக்கினா ரொம்ப சக்திங்க. புழுவை பார்த்தா தான் சாட மாட்டோம். அது பேக்குள்ளே இருக்குதுல்ல, பேக்கு போடு, முக்கு எடுத்து விடு. ஜபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, ஒரு மாற்றம் கிடையாது. உலகத்தான்லாம் தாடி வச்சுருக்காங்க, நீயும் தாடி வச்சுக்கோ. ஆமாம், அவன் கிழிச்சு விட்டான், நம்மளும் கிழிச்சு விட்டுக்கிறோம். அவன் இப்படின்றான், நம்மளும் இப்படின்றோம். அவனும் இப்படின்னு சுரணின்னுக்கிறான். ஃபோனை வச்சுன்னு நம்மளும் அதே ஃபோனை வச்சுன்னு பார்த்துன்னுக்கிறோம். என்னடா பைபிள் கொண்டாந்தியா சர்ச்சுக்கு? கொண்டாந்தானே, எங்கே இருக்குது? செல்ஃபோனில் இருக்குதுன்றான். வேலைக்கு ஆகாத ஐயா. நம்ம ஜெபம் பண்ண அஸ்திபாரம் அசையணும். அதுதான் பர்ஃபெக்ட் சைல்ட் ஆஃப் காட். அஸ்திபாரம் அசைதான், நம்ம தான் அசைஞ்சு போகிறோம். ஒன்றுமே நடக்கலை. கவலை, பயம், துக்கம், சந்தேகம், குழப்பம் இருக்கிற வரைக்கும் ஜெபத்துக்கு பதிலே வராது ஐயா. கர்த்தர் செய்வார், எனக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். முழங்கால போடு, விட்டாத. அத்தை பொண்ணு கல்யாணத்துக்கு லீவ் எடுக்கிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அதுக்கு லீவ் எடுக்கிறோம், இது ஒரு நாள் லீவ் எடுத்து ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்களேன். யாரும் பண்ணியிருக்கிறீங்களா? ஜெபத்துக்காக லீவ் எடுத்தவங்களாம் கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஒன்று, பொழைக்க தெரியாது. இதுக்கடா ஜெபம் பண்ணுவாங்க, லீவ் எடுப்பாங்க. பொழைக்க தெரியாது. ஆனால் நீங்கள் தான் பொழைக்க தெரிஞ்சவங்க. நீங்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடியவங்க. லீவை எடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க, வேலையை விட்டுட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. ஆமென், அல்லேலூயா. கணேசன் அண்ணன் நான் மறக்க மாட்டேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இஸ் அ டிவிஷனல் மேனேஜர். என்ன சொல்கிறேன், தம்பி வேலையை ரிசைன் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா ஜெபம் பண்ணுறதுக்கு விட மாட்டேன்றாங்க தம்பி. காலையில் ஏன்னு சொன்னேன், எல்லாம் போக வேண்டியதாக இருக்குது. காலையிலே ஃபோன் வருது, ராத்திரி அப்படி இப்படின்னு வீடு வர்றதுக்கு 9 மணி ஆகிடுது. அப்புறம் எங்கே ஜெபம் பண்ண, ஒரே டயர்டு. ஆனால் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கானே, அதான் கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். ஜெபிக்க முடியலன்னு சொல்லியே வேலையை ரிசைன் பண்ணாருங்க. ரிசைன், சாரி, ஹிஸ் நேம் இஸ் மோகனகுமார் அண்ணன். ரிசைன் பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு. அவரோட ஊழியெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. எய்ட்ஸ் கேம்பில் போய் ஒர்க் பண்ணார். எய்ட்ஸ் காலங்களாம் சுகமானாங்க. 100கணக்கான எய்ட்ஸ்காரங்க ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அப்போல்லாம் இந்த யூடியூப்லாம் கிடையாது. நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். எய்ட்ஸ்னு உக்காந்துருப்பாங்க, 100கணக்கான ஆள் உக்காந்துருப்பாங்க. அவருக்கு யாருக்கோ அந்த மதுரை பக்கம் அவுட்டரில் ஒரு 2 ஏக்கர் கொடுத்தாங்க. இந்த 2 ஏக்கரில் எய்ட்ஸ் கேம்ப் நடத்தி அரசாங்கத்தின் பர்மிஷன் வாங்கி சிஸ்டமேட்டிக்கில் செஞ்சார். எய்ட்ஸ்காரங்க உள்ளே வருவாங்க, அண்ணன் ஜெபம் பண்ணுவாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாயானுவாங்க. பிளட் டெஸ்ட்டில் இட் வில் பி நெகட்டிவ்னு வரும், பழைய இதில் பாசிட்டிவ்னு இருக்கும். ஜெபம் பண்ணதுக்கப்புறம், சரி தம்பி நீ ஒழுங்காக சர்ச்சுக்கு வா, ரைட், அவ்வளோதான். எத்தனை பேர். அப்புறம் சிட்டிக்குள்ளே ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகை எடுத்து அதில் புதன்கிழமை ஆச்சுன்னா பைபிள் ஸ்டடியை முடிச்சுட்டு அண்ணன் படுத்தாங்க. அம்மா 2 தோசைம்மா. எப்போதுமே அவர் அப்படி தான், பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு வந்து படுத்துருவார். 2 தோசைம்மா. மனைவி தோசை சுட்டு வச்சுருப்பாங்க, இவர் எலும்பி முகலாம் கழுவிட்டு 2 தோசை சாப்பிட்ருவார். அன்னைக்கு 2 தோசை சுட்டுட்டு, அப்பா தோசை ரெடிப்பா. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, என்னடா வீட்டுக்கார் வந்து சாப்பிடலையே, நல்லா தூங்கிட்டு இருக்கார் போல விட்டுட்டாங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு, என்னடா இன்னும் சாப்பிடல, மணி 10 ஆக போகுது, தட்டியிருக்காங்க, ஆண்டவருக்குள்ளே போயிட்டார். பரிசுத்தவனுடைய மரணம் அவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? வெளியேற பெற்றதாக இருக்கிறது. நீங்கள் ஜெபம் நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ஜெபம் அஸ்திபாரத்தை அசைக்கும். சொல்லுங்க, அஸ்திபாரம் அசைக்கிற ஜெபம் பண்ணுங்கள். பக்கத்தில் காலபாசம், அஸ்திபாரம் அசைக்கிற ஜெபத்தை செய்யுங்க.
அஸ்திவாரம் அசையும். நம்ம பண்ணுற ஜெபம் நம்மளே அசையலை, அது எங்கே போய் அஸ்திவாரத்தை அசைக்கும்? நம்ம அசைஞ்சு போயிடுறோங்க. இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி ஒன்றுமே நடக்கல பாஸ்டர், இவ்வளோ நாள் ஒன்றுமே நடக்கல பாஸ்டர், ஒன்றுமே ஆகலை பாஸ்டர். ஏன் அசைகிற? நீ அசைக்கிற ஜெபம் நீ பண்ணல. நீ அசைஞ்சா உன் ஜெபம் அசைஞ்சு தான் போகும். அசையாமல், சந்தேகப்படாமல், விசுவாசம் உள்ளவர்களாக, தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாக ஜெபித்து பாருங்கள். அஸ்திவாரம் என்ன செய்யும்? அசையும். ஹல்லேலூயா. அசைந்தது, பூமி அதிர்ந்தது. மிகவும் எப்படிங்க? மிகவும், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, உங்களுடைய ஜெபம் மிகவும் ஆதிரத்தக்க ஜெபத்தை பண்ணு பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து ஈஸ்டர் அன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க முடியாதெல்லாம் வாங்க. சாயங்காலம் நான் இருப்பேங்க. பகலில் நான் இருக்கிறேன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. சாயங்காலம் நான் கண்டிப்பாக இருப்பேன். வாங்க, ஜெபம் பண்ணுவோம். 10 பேராக இருந்தாலும் வாங்க, 5 பேராக இருந்தாலும் வாங்க. ஜெபிக்கிறவர்கள் உங்களுடைய அஸ்திவாரத்தை கர்த்தர் அசைய பண்ணுவார். மிகவும் அதிரும். சொல்லுங்க, என்ன செய்யும்? மிகவும் அதிரும். மூன்றாவது கூட ஜெபம் நடந்தது. கதவுகள் எல்லாம் திறவுண்டது. என்னவே ஜெபம் செய்யக்கூடியது. உடனே என்ன செய்யும்? கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அது எனக்கு கிடையாது, அது அவருக்கு தான். இப்படியே சொல்லி காலம் ஓட்டின்னு இருக்கிறீங்க. என்னைக்கு தான் நீங்க பிசாசுடைய கிரியைகள்லாம் ஜெயிச்சு தேவ ராஜ்யத்துக்குள்ள வர்றது? பிசினஸ்ல தோல்வி, ஃபேமிலியில் பிரச்சனை. இப்போ புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொருத்தரும் 3 மனைவி வச்சுக்கலான்னு சொல்லியிருந்தா இந்த கோட்டா ஒரே வருஷத்தில் முடிஞ்சிருக்கும். புரியலையா? உங்களுக்கு புரியல, உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனைவி 3 புருஷனை வச்சுக்கலான்னு, 3 கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு புதிய ஏற்பாட்டில் சட்டம் இருந்ததுன்னு வைங்க, என்ன ஆயிருக்கும்? அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், ஆண்டவர் சொல்கிறார் நீ ஆமேன்னு சொல்லு, புருஷன் போயிடுவான். அவனை போய் பார்த்து ஆமேன் 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 ஆமேன். மனுஷன் நான் ஆமேன் ஆமேன்னு சொல்லி நீ போக மாட்டியா சொல்லி முதல் புருஷனை வெட்டி விட்டுருப்போம். அப்புறம் 2வது புருஷனை, 3வது புருஷன். இயேசு கிறிஸ்துட்ட கேட்குறாங்க பாருங்க, ஒருத்தியே கல்யாணம் பண்ணா செத்து போயிட்டான், இவன் என்ன செஞ்சா? அவனுடைய சகோதரன் கல்யாணம் பண்ணா. உயிர் தெழுதில்லை, இந்த ஸ்திரீ யாருக்கு மனைவியாக இருப்பாள்? 7. நல்லா இருக்குல்ல? நல்ல வேலை ஆண்டது சட்டத்தை கொடுக்கலங்க. அந்த சட்டம் கொடுத்துருந்தா என்னைக்கோ பிரிஞ்சு நம்மளே ஒரு பைபிள் எழுதியிருப்போம். வருஷத்துக்கு 3 பாஸ்டர், 25 வருஷத்தில் 75 பேர். கதை கந்தரகோலம் ஆயிடும். ஆப்பிரிக்காவில் ஒரு ஆளுக்கு 82 மனைவியாம், 340 பிள்ளைகளாம். அடிச்சு பாருங்க, உங்க தான் கூகுள் தான் இருக்கு, அடிச்சு பாருங்க. உட்காந்துருக்காரு, பணம் மரம் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. 82 மனைவிகள், 374 பிள்ளைகள். ஒப்பாடா, நல்ல வேலை. நம்முடைய பைபிள் சொல்லுது, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். பிச்சு பிடுங்காமல் இருக்குது இன்னைக்கு. இந்த சட்டம் வந்திருந்தால் இன்னைக்கு எல்லாம் பிஞ்சிட்ருக்கோம். ஏதோ வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி வாழாதீங்க, எதுக்கோ வாழாதீங்க. உண்மையாக வாழுங்க. இவர் தான் என் கணவன், இவர் தேவனால் கொடுக்கப்பட்டது, இவள் தான் என் மனைவி. சொல்லுங்களேன். எனக்கு கர்த்தர் அருமையான மனைவியை கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் மட்டன் உண்டியா? பயமெல்லாம் சொல்லுங்கயா. அப்படி சொல்லி பாருங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் ஒரு காண்டாமிருகத்தை காட்டியிருக்கிறேன், நான் ஒரு பெருச்சாலியை காட்டியிருக்கிறேன். எங்கள் மாமா பையனை காட்டியிருந்தா அப்பவே சொன்னாங்க, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். அது நினச்சிட்டே இரு, உன் வாழ்க்கை ஃபுல்லாக துயரம்தான். இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஏற்ற புருஷனை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஏற்ற புருஷனா, ஏற்ற மனைவியா? 2 பேர் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த ஜெபத்தில் நடக்கிற ஒருவன் 1000,
இருவர் 16 பேரும் துரத்துவார்கள். ஹல்லேலூயா. அன்னைக்கு யாரும் தெரியல, என்கிட்ட வந்தாங்க, கல்யாண நாள்னு வந்தாங்க. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம்னாங்க, இது யாருன்னு எனக்கு தெரியலையே, பல வருஷம் ஆச்சு சொன்னாங்க. 24 வருஷமாக ஆச்சுன்னு சொன்னாங்க. என்னைக்காவது கை பிடிச்சி ஜெபம் பண்ணிருக்கீங்களாண்ணே? நல்லா நீட்டாங்க கையை பிடிச்சி எண்ணெயிலிருந்து 5 நிமிஷம் என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை கத்த நல்லா வச்சுருப்பாரு. நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க, கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க, கையை பிடிச்சி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஜெபம் என்ன செய்யும், உடனே பதில் வரும், உடனே கதவுகள் திறக்கும். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் அதான் 2 பேர் ஒரு மனம் பட்டா கர்த்தர் கிரியை செய்வார். இந்த ஜெபத்தில் 2 பேர், தனி மனிதன் ஜெபிக்கிறது உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. ஒரு 2 பேர் நீங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணால் வெளியரங்கமான அற்புதங்களை கர்த்தர் உடனே செய்வார். வெளியரங்கமான அற்புதம் என்ன? 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. சிறைச்சாலை கதவுகள் என்ன செஞ்சது? அஸ்திபாரம் அசையும், பூமி மிகவும் அதிர்ந்தது, மிகவும் அதிரும். உடனே கதவுகள் எல்லாம் கதவுகள் உடனே நமக்கு அது உடனே தானே பழகிட்டோம். உடனே தானே கேட்குறோம், ஆண்டவரே உடனே செய்யுங்க ஆண்டவரே. ஆனால் நீங்கள் ஒரு மனமாய் சந்தேகப்படாம சந்தோஷமா, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். அவர் என்னை மரண பரியந்தம் நடத்துவார். அவர் எனக்கு செவி கொடுப்பார். அவர் என்னை கைவிட மாட்டார். என்னை கைவிடல, என்னை நடத்துகிற தேவன் இன்னையும் என்ன செய்வார், நடத்துவார் என்ற நம்பிக்கையை விட்டுவிடாதபடிக்கு ஜெபம் பண்ணி பாருங்க. அஸ்திபாரம் அசையும். ஹல்லேலூயா. மிகவும் அதிரும். கதவுகள் உடனே என்ன செய்யும், திறக்கும். எல்லாருடைய கட்டுகளும் கட்டுகள் என்ன செய்யும், கழன்று போகும். கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். மனிதன் கட்டின கட்டு, பிசாசு கட்டின கட்டு, நம்மளே சூனியம் வச்சுக்கிட்ட கட்டுலாங்க, இதெல்லாம் இருக்கு. அப்புறம் ஜெபிக்கலாம், அது ஒரு கட்டு. காலைல யோசா மத்தியானம்னுவாங்க, மத்தியானம் சொன்னால் சாயங்காலம்னுவாங்க, சாயங்காலம் சொன்னால் ராத்திரி ஜெபம் பண்ணலான்னுவாங்க. அப்படி இருக்காதீங்க. ஜெபம் நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. காலையில் ஏஞ்சா சாயங்காலம் சொல்லாதீங்க, சாயங்காலம்னா ராத்திரின்னு சொல்லாதீங்க. அது ஒரு கட்டு. நீங்களே உங்களுக்கு நீங்கள் கட்டு வச்சுக்க, சூனி வச்சுக்கிற மாதிரி. அது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பாவை பாருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பாவை கூப்பிடுங்க, ஆண்டவரே தோத்திரம். இந்த 4 காரியங்களும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 பேர் ஜெபம் பண்ணாங்க. இப்போ ஒருத்தர் ஜெபம் பண்ணாரு. எங்க இருக்கு தெரியுமா? யாக்கோபு 5வது அதிகாரம் எடுத்துங்க. யாக்கோபு 5வது அதிகாரம். இன்னைக்கு காலை அதுதான் தியானிச்சேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம், அங்க 7-8 வசனம் நினைக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் இல்லையே, எலியா ஜெபம் பண்ணாரு. எலியா என்பவன், யாக்கோபு 17. தேங்க்யூ. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தால், அவனுங்க பாடுப்பா, தனி மனுஷனா நிக்கிறான் ஆண்டவர் சமத்துல, பாடுள்ள மனுஷன். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எப்படி ஜெபம் பண்ணா? கருத்தாய். எல்லாம் சொல்லுங்க, எப்படி ஜெபம் பண்ணா? கருத்தாய். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? ஜேம்ஸ் சாப்டர் 5:17. prayed earnestly. அவன் உண்மையா ஜெபம் பண்ணான், கருத்தாய் ஜெபம் பண்ணான். அருமையான தேவ ஜனமே, யாக்கோபு நிருபத்தில் 5:17 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ளவன், நம்மை போல சோதனை நிறைஞ்சவன், நம்மை போல வேதனை, அடிப்பட்டவன், நொறுக்கப்பட்டவன், பாடுள்ள மனுஷன். அவன் கருத்தாய் ஜெபித்த பொழுது, அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா மழை பெய்யாது, பெய்யக்கூடாதுன்னா பெய்யாது, நடக்காதுன்னா நடக்காது. சில நேரத்துலலாம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு சில காரியத்துலலாம் நான் சொல்லியிருக்கிறேன். நான்
நான் சொல்ல மாட்டேன் யாருன்னு. ஒரு நாள் என் காரை போய் நிறுத்தினேன். நிறுத்திட்டு நான் போயிட்டேன். உள்ள அப்போ சுபிக்ஷான்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது. அங்கே நான் உள்ள நான் பொருள் வாங்கிட்டு இருக்கேன். இந்த வாட்ச்மேன் வந்தாங்க. யோ வாயா என்ன யாருன்னு கேட்டேன். நீ யாருங்க? உன் கார் தானே இது? நான் ஆமாம். எடு வண்டியை. யோ நீ தானே அங்கே சேரில் ஸ்டூலில் போட்டு உக்காந்துருந்தேன், நீ தானே என்னை பார்த்துருந்த. யோ அதெல்லாம் பேசாத, வா போனா. சரி வண்டி எடுத்து சொன்ன, உருப்படாதுடா அந்த வீடே உருப்படாது, வழங்காது அந்த வீடு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு வருஷம் கழித்து நம்ம சர்ச்சுக்கு ஒரு ஃபேமிலி வராங்க. ஒரு 6-7 மாதம் வந்துட்டே இருக்காங்க. பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், எங்கள் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர். சரி வராங்க. வீடு எங்கன்னு கேட்குறேன். லேண்ட்மார்க் சொல்கிறாங்க. சுபிக்ஷா சூப்பர் மார்க்கெட் தெரியுமா? ஆமாம் தெரியும். அதுக்கு ஏற்ற வீடு பாஸ்டர். அப்புறம் அந்த வீட்டுக்கு போனால் சபிச்ச வீடு. பிரச்சனை மேலே பிரச்சனை. ஐயோ பயங்கர பிரச்சனை. அதுக்கு நான் திரும்பியும் 2 நாள் உபவாசம் இருந்தேன். ஆண்டவரே அந்த வீட்டை என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏதோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன். ஆண்டவரே சொன்னால் நடக்கும், சொன்னால் நிறைவேறும். ஜெபிக்கிறவங்க நீங்கள் கட்டளை இட்டீங்கன்னா கர்த்தர் அதை அப்படியே உங்களை மகிமைப்படுத்த, உங்களை கனப்படுத்த, மற்றவர்களுக்கு உங்களை சாட்சியாக வைக்க கர்த்தர் உதவி செய்வார். உதவி செய்வார், நிச்சயம் செய்வார், கட்டாயம் செய்வார். தேசத்தில் மழையே இல்லாமல் ஆக்கிட்டார். 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. நான் ஜெபிக்கிறவன் சொன்னால் நடக்குங்க. அப்போ எப்படி ஜெபம் பண்ணோம்? அதுக்கு கருத்தாய் ஜெபம். தனி மனுஷன் 2 பேர் பவுலும் சீலாவும் ஒரு மனமாக ஜெபம் பண்ணான். தனி மனுஷன் எப்படி ஜெபம் பண்ணோம்? கருத்தாய் ஜெபம் பண்ண. 3 வருஷம் 6 மாதம் மழையே பெய்யல. அடுத்த வசனம் மறுபடியும் ஜெபம் பண்ணினார். ஓ இப்போ 3 வருஷம் ஜெபமே பண்ணலையா? அவரு 3 வருஷம் ஜெபமே பண்ணலையா? பண்ணிக்கிட்டே இருந்தார். 3 வருஷம் மழை இல்லை, ஆனாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். தேவனோட இணைஞ்சிருந்தார். தேவனோட இணைந்து கொண்டே இருந்தனால தான் 3 வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் இன்னொரு ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, மழை பொழியட்டும்னு ஜெபம் பண்ணார். பூமி தன் பலனை தந்தது. கருத்தாய் ஜெபம் பண்ணா உங்கள் வாழ்க்கையிலே மழை பொழியும், நன்மை வரும், பூமி தன் பலனை தந்தது, கிருபை உண்டாகும். உன் ஜீவனால நன்மை கிருபை உன்னை தொடரும். ஜெபிக்கிறவன் பின்னால நன்மையும் கிருபை வரும். ஜெபிக்காதவன் நன்மை கிருபைக்கு பின்னால இருப்பான். நன்மை 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 ஆசீர்வாதம் வராதா, பணம் வராதா, அது வராதா, 20 ஓடினே இருக்கும். அது இந்த டாம் அண்ட் ஜெர்ரியில் பார்த்துருக்கீங்களா? அந்த பூனை என்ன செய்யும் தெரியுமா? அந்த எலிக்கு சீஸ் பாலை மாட்டி விட்டு கயிறு பிடிச்சி இழுத்துனே போகும். இந்த எலி என்ன செய்யும்? ஓடினே போகும். அதுக்கு தெரியாது யார் கையில் அந்த இது இருக்குதுன்னு, பூனைக்கிட்ட இருக்குதுன்னு தெரியாது. அது இப்படியே அழுத்தணுன்னு கிட்ட தானே எலி எதை பார்க்கும்? பூனையை பார்க்கும். இவ்வளோ நாள் எது பார்வையில் இருந்தது? எலி எதை பார்த்துச்சு? சீஸே பார்த்துட்டு இருந்தது. கிட்டு அது கடக்கன்னு பிடிச்சிக்கும். வந்துட்டியா? இந்த டாம் அண்ட் ஜெர்ரியில் சிலதெல்லாம் இப்படி தான் பார்ப்பேன் நான். மாட்டிக்கிட்டியா? அந்த எலி பரதாமல் பார்க்கும். வா பிடிச்சின்னு வா. என்ன பண்ணு? சீஸ் பாலை தோசைக்கல்ல பேனில் போடு. பேனில் போட்டுட்டு இந்த சீஸை உள்ளே போட்டு இந்த பூனை என்ன செய்யும்? பேனில் உள்ளே போடுறதுக்கு திறந்து அது உள்ளே போடலை போட குழக்கன்னு குடிச்சிட்டு போய்டும். உடனே இவர் விரட்டிகிட்டே போவார். இதுதான் பாவங்க விசுவாசி.
ஏதோ ஆண்டவர் வேலையை கொடுத்தாருன்னு வேலை 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 பிசி 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 ஜெபம் பண்ணுற நேரம் இல்லை. ஓ குடும்பத்தில் உட்காந்து குடும்ப ஜெபம் நேரம் இல்லை. ஓ எல்லாம் பேச சீக்கிரம் 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 சீக்கிரம். இது முனை யார்கிட்ட இருக்குது சொல்லுங்க? யார்கிட்ட இருக்குது முனை? பிசாசு கையில் வச்சுன்னுக்கிறான். வேலையை கொடுத்து தான் வந்தான், உனக்கு பணத்தை கொடுத்து தான் வந்தான், உனக்கு உயர்வு கொடுத்து தான் வந்தான். கொடுத்து 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 எதாவது ஆக்கிட்டான். சர்ச்சுக்கு வரத்துக்கு நேரம் இல்லை, அந்த ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை. அவர் அப்படியே பிஸி 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 பிஸி. ஒரு நாள் அவர் 108 வீட்டு ஆம்புலன்ஸ் நிற்கும் பொழுது தான் அன்னைக்கு சொல்ல, கர்த்தாவே நான் உயிரோடு வந்தால் உமக்கு நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. என்னைக்கு புரியல? தமிழ் புரியலையா? ஹார்ட் அட்டாக் வந்த உடனே சொல்வார், ஆண்டவரே ஜீவனை கொடுத்தால் நான் இனிமேல் ஆண்டவரே காலையிலையும் மாலையிலையும் நான் ஆண்டவருடைய ஆராதனைக்கு வருவேன். இப்பொழுது இன்னும் ஹார்ட் அட்டாக் வரல. உங்களுக்கு வேணுமா? அது கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க, கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணா நிற்கும். கருத்தாய் ஜெபம் பண்ணா மழை பொழியும், பூமி அதன் பலனை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க, ஒரு மனமாய் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கவலைகள் எல்லாம் மாறும், உங்களுடைய துக்கங்கள்லாம் மாறும். கவலைப்படுகிறவன் ஜெபிக்காதவன் கவலைப்படுவான், ஜெபிக்கிறவன் கவலைப்பட மாட்டான். பக்கத்துல காலை பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்கிறவன் கவலைப்பட மாட்டான், கவலைப்படுகிறவன் சேவிக்கவே மாட்டான்யா. பணம் இருக்கிறவன் பெருமையில் இருப்பான், பெருமையில் இருக்கிறவன் பணத்தில் இருப்பான். சொல்லுங்க, பணம் இருக்கிறவன் பெருமையில் இருப்பான், பெருமை இருக்கிறவன் பணத்தில் இருப்பான். இது தவிர எங்கிட்ட எப்போதுமே இல்லை. பேங்க்ல இருக்குது, அவன் ஏதாவது நம்பரை போட்டு எடுத்தானா சோலி முடிஞ்சு போச்சு. எந்த நேரத்தில் எந்த பேங்க் திவால் ஆகுதுன்னு தெரியாது. உங்க சிந்தை அது மேலே வேண்டாம், உங்க சிந்தை கிறிஸ்து இயேசு மேல் இருப்பதாக. முடிச்சிடலாமா? உங்க சிந்தை எது மேலே இருக்கட்டும். பணம் வேணும், ஆனால் பணம் ஆசை இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க, வெளியெல்லாம் 2வது ஜன்னல் போட்டாச்சு, 2 லேயர் விண்டோஸ். இப்போ காலை இறங்கி வரப்போ பார்த்தேன், சத்தமே வெளியே கேட்கல. ஒருவேளை ஜெபம் பண்ணுற ஆள் மெதுவாக பேசினாரோ ஜெபம் பண்ணாரோன்னு தெரியல, வெளியே சத்தமே இல்லை. நம்ம ராத்திரிலாம் ஜெபம் பண்ணுறோம், அதனால் உள்ள ஒரு ஜன்னல், ஜன்னலுக்கு வெளியே ஒரு ஜன்னல். பணம் தேவை, இதெல்லாம் யாரும் ஃப்ரீயாக கொடுக்கல. we are paying for that. எத்தனை thousands. ஓ மை காட், பணம் வேணும். பணமே இல்லாமல் உலகத்தில் இல்லைன்னு இல்லை, பணம் வேணும். எப்படி வரணும்னா விசுவாசத்தோடு, தேவ அன்போடு, ஜபத்தோடு. பணம் பெறுவர்கள், பணத்தை உடையவர்கள் பணத்துக்காக வாழ மாட்டார்கள், அவர்கள் கர்த்தருக்காக வாழ்வார்கள். அன்னைக்கு கூட என்கிட்ட வந்து கேட்டாங்க, பாஸ்டர் கொஞ்சம் நீங்கள் பணத்தை குறித்து கொஞ்சம் பேசுங்க பாஸ்டர். ஆவிக்குரியவர்களுக்கு பணத்தை குறித்து பேசவே கூடாது. ஆவிக்குரியவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள் தசம்பாகம் கொடுப்பார்கள். தசம்பாகம் கொடுக்காதவங்க ஆவிக்குரியவர்கள் இல்லை. ஆவிக்குரியவர்கள் நம்ம தசம்பாகம் வாங்கவே கூடாது. ஏன் பாலிசி? அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, ஞானஸ்நானம் எடுத்துருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்படாதவங்க, ரட்சிக்கப்படாதுன்றது இந்த தசம்பாகம் வாங்கவே கூடாது. நான் தான் என் பாஸ்டர்ஸில் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க பாஸ்டர் நான் சொல்லுவேன், குடுன்னு சொல்லி வாங்குறோன்ட்டு வாங்காதீங்கயா. மனரம்யமாய் உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தசமபாகம் காணிக்கை என்பது அது நீங்கள் கொடுக்குற பரலோக ராஜ்யத்துக்குடைய ஒரு பங்கு. அதில் நாம் திருப்தியாக இருக்கக்கூடாது. முதலாவது நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். ஜெபத்திலே தரித்திருந்தால் அஸ்திபாரம் அசையும், பூமி மிகவும் அதிரும், உடனே கதவுகள் திறக்கும். 4வது
சொல்லுங்க. நாலாவது கட்டுகள் எல்லாம் அருந்து போகும். கருத்தாய் ஜெபம் பண்ணினால் மழை நிற்கும். கருத்தாய் ஜெபம் பண்ணினால் மழை வரும். பூமி தன் பலனை கொடுக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த அனுபவம் எங்களுக்கு நீர் தருவீராக. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. எலியா தேவனிடத்திலே தெரியப்படுத்தினான், கருத்தாய் ஜெபம் பண்ணான். கொஞ்ச நேரம் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஜெப ஆவி என்மேலே ஊற்றுவதாக. கருத்தாய் ஜெபம் பண்ணுவதற்கு, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவதற்கு இன்றைக்கி ஆட்கள் குறைந்து கொண்டே போகிறது. ஆண்டவருடைய வருகையில் நாம் போக வேண்டும் என்றால் ஆண்டவருடைய மகிமை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்குங்க. ஜெபம் பண்ணுவதற்கு இல்லை, ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்குமா, ஒரு 2 நாள் அவங்க ஆஃப் கொடுக்குறாங்களா, எடுங்க. 2 நாள் ஆஃப் எடுங்க. 2 நாள் உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் சந்ததியை கர்த்தர் பலுகி பெருக செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் நன்மை தேடி போக வேண்டாம். பலருடைய வாழ்க்கையில் தேக்க நிலை, மந்த நிலைகள் இருக்கிறது. எவ்வளோ சம்பாதிக்கிறோம், அது எங்கே போகுதுன்னே தெரியல. எவ்வளோ சம்பாதிக்கிறோம், கர்த்தருக்கு நம்ம கொடுக்க மாட்டேன்றோம். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக 2 பேராய் கணவன் மனைவியாக ஜெபித்த பொழுது அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பிக்கும், கட்டுகள்லாம் அறுக்க ஆரம்பிக்கும், பூமி மிகவும் அதிர ஆரம்பிக்கும், கதவுகள் உடனே திறக்க ஆரம்பிக்கும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுங்களேன். உங்களை பார்க்கும்போது இன்னும் கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே போன மாதிரி தெரியல. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இப்படியே எத்தனை நாள் இருக்க போகிறீங்க? இப்படியே இருந்த ஆண்டோட வருகையில் போக முடியாதாம்மா? ஐயா, போக முடியாது ஐயா. நீங்கள் போகணுன்னா நல்ல அனலாக இருக்கணும், நல்ல ஜெபம் பண்ணுறலாம் இருக்க வேணும். நல்ல தடைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய தேவன் இங்கே பூமி இல்லை, நம்முடைய தேவன் பரலோகத்தில் வாசம். அவர் உயர்ந்த தேவன். நல்ல தலைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எல்லா தடைகள், எல்லாம் போராட்டங்கள், எல்லாம் தேக்க நிலைகள், எல்லாம் நாள்பட்ட காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் உடைந்து போகட்டும். எல்லா கர்த்தருடைய கிரியை உண்டாகட்டும். ஆவியானவர் அசைவாடட்டும். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தகப்பனே, ஹல்லேலூயா. இன்றைக்கு இருந்து நாளைக்கு நம்ம இருப்போமோ இல்லையோ தெரியாது. இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமோ தெரியாது. ஆனால் ஒன்று, நான் ஜெபிக்கிறேன்னா இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களை தேடிக்கொண்டு இருக்கிறாரு. திறப்பில் நிற்கிறவர்களை கத்த தேடிக்கொண்டு இருக்கிறாரு. உண்மையுள்ள கத்த தேடிக்கொண்டு இருக்கிறாரு. அசதியாய் இருக்காதீங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் நம்புகிறது கர்த்தர் மாத்திரம்தான். நான் நம்புகிறது அவருடைய கிருபை மாத்திரம்தான். நான் நம்புகிறது அவருடைய அபிஷேகம். நான் நம்புகிறது அவருடைய வசனம். ஆமென், ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எதுவுமே டோன்ட் டேக் இட் கிராண்டட். எல்லா ஆண்டவரும் எனக்கு செஞ்சிருவார், சும்மா இருக்காதீங்க. கர்த்தர் செய்வார். யாருக்கு செய்வார்? கருத்தாய் ஜெபிக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. தனிப்பட்ட மனிதன் நீ கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவிமார் ஒரு மனமாய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்கள் ஐக்கியத்தில் நல்லா ஒரு மனமாய் ஜெபம் பண்ணுங்க. சகோதரிகள் ஐக்கியத்தில் ஒரு மனமாய் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சோடனே யூத் மீட்டிங்கில் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஏதோ கேம் விளாண்டுட்டு அப்படியே போயிடாதீங்க. எல்லாமே நல்ல கையை பிடிங்க. டோட்டலாக எத்தனை பேருக்கு அத்தனை பேர் மேக் இட் அ சர்க்கிள். எல்லா வாலிப பிள்ளைகள் கையை பிடிங்க. டீன்ஸில் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. அங்கங்கே எல்லா கூட்டங்களிலும் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கிரியை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஆண்டவருடைய வல்லமை அனுபவிக்க போகிறீங்க. இத்தனை வருடங்கள், இத்தனை நாட்கள் கர்த்தர் கொடுத்த வல்லமை நாம யூஸ் பண்ணாம விட்டுட்டோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் தட்டி எழுப்புகிறாரு. மகனே, நான் உன்னை அபிஷேகித்திருக்கிறேன், ஒரு நோக்கத்தோடு உன்னை அழைச்சிருக்கிறேன், ஒரு திட்டத்தோடு அழைச்சிருக்கிறேன். நீ எங்கேயும் போகாத. இன்னும் எத்தனை நாள் தூரமாகவே போயிட்டு இருப்ப. ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்கு. இன்னும் எத்தனை நாட்கள் என்று சொல்ல முடியாது. ரொம்ப 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 சீக்கிரமாக இருக்கு. ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த ஜெபம் பண்றதுக்கு முன்னால ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நீர் ஜெப வீரனா என்னை மாற்றுவீராக. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இயேசுவே, என்னை ஜெப வீரனாய் மாற்றும். நல்ல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஜெப வீரனாய் மாற்றும். வீட்டில் குடும்பத்தில் ஜெபம் நடக்கட்டும். சபையில் நடக்கிற ஜெபங்களுக்கு நான் வரட்டும்.
கொஞ்ச நேரம் டைம் அலாக்கேட் பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் சபையில் ஜெபம் நடக்குது. சனிக்கிழமை லீவாக இருந்தால் உபவாச ஜெபத்துக்கு வாங்க. நான் இருக்கிறேன் இங்கே. எத்தனையோ வேலைகள் இருக்கிறது, ஆனாலும் வாங்க, உட்காருங்க. எல்லாம் சின்சியராக உண்மையாக ஃபெய்த்ஃபுல்லாக ஜெபம் பண்ணுங்க. அசதியாக அப்படியே உக்காந்துருக்காதீங்க. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கையை அசைத்து ஜெபம் பண்ணுங்க. இதுதான் கருத்தாய் பண்ணுகிற ஜெபம். ஆமென். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நல்ல கையை அசைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த அதிகாரத்தை நாங்கள் ஆண்டவரே கர்த்தருக்காக நாங்கள் பயன்படுத்தப்படும் பொழுது ஆண்டவரே வானம் தன் பலனை கொடுக்கட்டும். ஆமென். பூமியிலே இருக்க பலனை நாங்கள் புசிக்க உதவி செய்வீராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நிச்சயம் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஓ காட், ஹalleluya. ரபா ஷபதமனகந்தட ரதினமா ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சொல்லுங்க. ஜெபாவி ஊற்றுமப்பா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஜெபாவி ஊற்றுங்கப்பா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபிக்க ஜெபிக்க தரித்திரம் ஒளியும். ஜெபிக்க ஜெபிக்க வெறுமைகள் ஒளிந்து போகும். ஜெபிக்க ஜெபிக்க இருள் விலகி போகும். ஜெபிக்க ஜெபிக்க ஆறுகள் புறப்பட்டு வரும். ஜெபிக்க ஜெபிக்க காய்ந்து போன ஊற்று கண்கள் எல்லாம் கர்த்தர் திறக்க வைப்பாரு. செழிப்பை பார்ப்பீங்க. பூமி தன் பலனை கொடுப்பதை நீங்கள் புசிப்பீங்க. ஹalleluya. உன் மனைவி கனித்தருகிற திராட்சை செடியாய் கர்த்தர் மாற்றுவாரு. உன் கணவனை கர்த்தர் காலைக்கு ஒப்பிட்டு அவர் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வாரு. உன் பிள்ளைகள் உன் திராட்சை தோட்டத்தை போல உன்னுடைய சுற்றிலும் வேலையடைத்து காக்கப்பட்டு அவர்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவாங்க. ஹalleluya. சங்கதனம ரஹதனமா. எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹalleluya. ரபதனம ஷகரஹதனமா. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளோட பொழுதுபோக்கு ஜெபமாக இருக்கட்டும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஆண்டவரே, உட்காந்து செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு அல்ல, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு சின்ன டைம் கிடைக்குதா ஜெபம் பண்ணுங்க. ஆஃபீஸில் உட்காந்து ஒரு லஞ்ச் டைம், ஒரு பிரேக் கிடைக்குதா, அப்படியே கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. வாகனத்தில் போகிறீங்களா, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போங்க. ஹalleluya. எத்தனை பேர் வாஞ்சியாக கேட்குறீங்க? ஜெப ஆவி வேணும் ஆண்டவரே, ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. கேளுங்க. கேட்கிறவங்க யாவரும் பெற்றுக்கொள்வீங்க. தட்டைகள் உடையும், தட்டைகள் உடையும். பெருமை உள்ளவங்க ஜெபிக்க மாட்டாங்க. ஆமென், ஆமென். பெருமையா இருக்கிறவங்க ஜெபிக்க மாட்டாங்க. ஜெபிக்கிறவன் ஒரு நாளும் பெருமையா இருக்க மாட்டான். தாழ்மை உள்ளவன் ஜெபம் பண்ணுவான். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. நீ எல்லா நாலா திசையிலும் பெருகுவாய். உன் பிள்ளைகள் கர்த்தர் பெருக செய்வாரு. உன்னுடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. மகிமை தேவனே ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அகதனம ஷகரஹதினம நகந்தடா. பரலோக பிதாவே உமக்கு நன்றி. மகிமை தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை ஒன்றாலின் தரையில விழாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும். மகிமையான காரணை செய்யும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, கர்த்தர் நீதி செய்வீராக. ஜெபிக்கிற ஆவி ஊற்றுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இப்போது காணிக்கைகளும் தசமாங்களும் எடுப்போம். ஜெபாவி ஊற்றுமப்பா, நான் ஜெபிக்கணும் இன்னும் ஜெபம் பண்ணுமே. ஜெபாவி ஊற்றுமப்பா, அப்பா ஜெபிக்கணுமே ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். எந்நேரமும் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமப்பா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆமென். ஜெபாவி ஊற்றுமப்பா,
ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருக்கி, உபவாசித்து உடலை ஒருக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். உபவாசித்து உபவாசித்து உடலை ஒருக்கி, உபவாசித்து உடலை ஒருக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெபஆவி ஊற்றும் அப்பா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே அப்பா. ஜெபஆவி ஊற்றுங்கப்பா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தீரப்பின் வாசல் நிற்கணுமே, தீரப்பின் வாசல் நிற்கணுமே. தேசத்திற்காய் நான் கதறணுமே, தேசத்திற்காய் நான் கதறணுமே. ஜெபஆவி ஊற்றும் அப்பா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபஆவி ஊற்றும் அப்பா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபம் பண்ணி பாருங்க. இத்தனை வருஷம் நடக்காத காரியெல்லாம், பூட்டின கதவுலாம் கத்த திறப்பார், கற்பத்தை திறப்பார், வேலி அடைப்பார். மகிமை பார்ப்பீங்க, மகிமை பார்ப்பீங்க, மகிமை பார்ப்பீங்க. இந்த மகிமைக்குள்ள சத்ரு நுழையவே முடியாது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கரலை அசைத்து ஆண்டவர் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கணும்னு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? ஒப்பு கொடுத்துருந்தா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே 2 பேர் கணவன் மனைவி ஜெபிக்கணும், பெற்றோர் பிள்ளைகள் ஜெபம் பண்ணணும், பிரதர்ஸ் மீட்டிங்கில் ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க, இன்னைக்கு யூத் மீட்டிங்கில் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க, சண்டே ஸ்கூலில் கூட நீங்கள் பிள்ளைகள்லாம் கையை பிடிச்சி ஜெபிக்க வைங்க. பிள்ளைகளோட ஜெபம் பெரிய வல்லமில்ல ஜெபம். பிள்ளைங்களை ஜெபம் பண்ண வைங்க. எது கற்றுக் கொடுக்குறீங்களோ கற்றுக் கொடுக்கலையோ ஜெபிக்க கற்றுக்கொடுங்க. அல்லேலூயா. பிள்ளைங்க உங்கள் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ண சொல்லுங்கள். குட்டி பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருப்பானா, ப்ரேயர், தாத்தாக்கு ப்ரேயர் பண்ணுமா, தாத்தாக்கு ப்ரேயர், அது போதும். கத்தர் அது போதும். உங்களை கத்தர் நிச்சயமாய் உங்களை மகிமையை காண வைப்பார். நீங்கள் துக்கத்திலிருந்து ஜெயம் எடுப்பீர்கள். You will be delivered from all sorrows, from all anxieties. எல்லாம் கரணை தட்டி கத்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.